யோசபாத் அந்த தேசத்து மக்கள்கிட்ட எல்லாம் ஆசாரியர்களை அனுப்பி கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறதுக்கும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதற்கும் கட்டளையிட்டார். தேவஜனமே, யோசபாத் கர்த்தரை தேடினதுனால, கர்த்தருக்கு பயந்ததுனால, ஆண்டவருடைய வழியில் நடந்ததுனால பெரிய பொல்லாப்புக்கும் பெரிய ஆபத்துக்கும் தேவன் தப்புவித்து ஒரு பெரிய தேசத்தைவே இவங்க கையில் கொடுத்தார். இந்த யோசபாத்தோடைய நாட்களில் எல்லா எதிரிகளையும் கர்த்தரே அடக்கி அவர்கள் மூலமா இவருக்கு காணிக்கை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் கிடைத்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? ஏதாவது ஒரு வழி, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வழி நம்ம கிட்ட இருக்குதா? ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு அந்த யோசபாத்தை போல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்ன, ஆண்டவரே இனிமேல் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இந்த சத்திய வேத வார்த்தைகளின் படி தான் என் வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி உலகத்தார் எப்படி வேணால் மனம் போல வாழலாம். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்தில் அவங்களுடைய வழியை நாம் பின்பற்றுறோமா, இல்லை நாம் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமா? அவங்க செய்கிறாங்க, அதனால் நானும் செய்கிறேன். அப்படி இல்லாமல் தேவன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது, விக்கிரகத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் ஏது அப்படின்னு நம்மளை வேறு பிரித்தார். இந்த உலகம் பாவம் நிறைந்தது தான். ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுக்குற இந்த அழகான பொருத்தனையை செஞ்சு பாருங்கள். இனிமேல் நான் பரிசுத்தமாக தான் வாழுவேன், அசுத்தமாக வாழ மாட்டேன், பாவத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்குற பொருத்தனையை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாகவே 100க்கு 100 உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீர்கள்.